ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உழவன் உலகம் இளவரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டர் பீன்ஸ் சாகுபடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட்டர் பீன்ஸ் இதை வந்து வெள்ளைப்பட்டுன்னு சொல்லுவோம். இந்த பட்டோட ரகம் வந்து பார்த்திங்கன்னா கேகேஎல் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஒன். இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு சொந்தமான ரகம். இது கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் வந்து பார்த்திங்கன்னா 1991 இந்த ரகத்தை வெளியிட்டாங்க. இந்த பீன்ஸை வந்து ஆங்கிலத்தில் நேவி பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா முழுவதும் சாகுபடி செய்கிறாங்க. சாகுபடி செஞ்சு வெளிநாடுகளையும் ஏற்றுமதி செய்கிறாங்க. இந்த கேகேஎல் ஒன் ரகம் வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 1200 மீட்டர் முதல் 2000 மீட்டர் வரையிலான உயரமான பகுதியில் மிகவும் ஏற்றது. இந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல், ஊட்டி ஆகிய பகுதியில் அதிக அளவு உற்பத்தி செய்கிறாங்க. இது சுமார் 2.4 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய கொடி வகை தாவரம். இந்த காய்க்கக்கூடியது. இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு தான் அறுவடை செய்வாங்க. மகசூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 3.4 டன் தரக்கூடியது. இது முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு 3 முறை அல்லது 4 முறை வந்து அறுவடை செய்யலாம். இந்த பீன்ஸை உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா உடலுக்கு தேவையான புரதச்சத்து, நார்ச்சத்து, தாதுக்கள் எல்லாமே கொடுக்கும். இந்த பீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவு புரதம், நார்ச்சத்து, வைட்டமின், தாதுக்கள் என அதிகளவு இருக்குது. பீன்ஸில் அதிகமாக தாக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வேரல்கள், தண்டல், பேய் நோயின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இலைகளில் மஞ்சள் கலர் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த பீன்ஸில் ஏற்படுற முக்கியமான பிரச்சனை பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூச்சிகள். இந்த வெள்ளைப்பூச்சிகள் வந்து என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா பீன்ஸோட இலையில் இருக்கிற சாரலை உறிஞ்சி அந்த இலைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளியில் நிறமாக இல்லை மஞ்சள் நிறமாக மாற்றிடும். இது வந்து பீன்ஸில் ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை. இதை நம்ம இந்த பீன்ஸ் இளம்பயிராக இருக்கும்போது அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அளவான நோய் எதிர்ப்பு மற்றும் பூச்சி எதிர்ப்பு மருந்துகளை வந்து 7 நாளுக்கு ஒரு முறை தெளித்து வந்தால் இதை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இந்த பயிருக்கு அடி உரமாக பார்த்திங்கன்னா தொழு உரம் மற்றும் அசோஸ்பைரிலம் கலந்த கலவையை நம்ம வந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் பாஸ்பேட், டிஏபி என செயற்கை உரங்களும் இதுக்கு அடி உரமாக கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.